ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தமிழக அரசு சார்பாக ஒரு முக்கியமான செய்தி ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. வெளியிட்ட நாள் பாருங்கள், இன்றைக்கி தான் ஆகஸ்ட் 4ஆம் தேதி அன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. எது சம்மந்தமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இகேஒய்சி அப்டேட் பண்ணுறது சம்மந்தமாக தான் இந்த ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 படி முன்னுரிமை மற்றும் அந்தியோதய அன்ன யோஜனா குடும்ப அட்டைகளின் ஆதார் விவரங்களை சரிபார்ப்பதற்காக மின்னணு குடும்ப அட்டையில் இணைக்கப்பட்ட அனைத்து பயனாளிகளின் விரல் ரகை அடிப்படையிலான சரிபார்ப்பினை மேற்கொள்ள வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியிருந்தது. அதன்படி குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதும் இடையூறின்றி இப்பணியினை செய்திட அறிவுறுத்தப்பட்டு கடந்த அக்டோபர் 2023 முதல் குடும்ப உறுப்பினர்களின் விரல் ரகை சரிபார்ப்பு இகேஒய்சி பணி நடைபெற்று வருகிறது. தற்போதைய நிலவரப்படி முன்னுரிமை குடும்ப அட்டைகளில் 95.86% இகேஒய்சி பணியானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல இந்த இகேஒய்சி பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்கன்னா அதை கணக்கு பண்ணி தான் அவங்க அந்த பொருட்கள் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களினுடைய அளவு குறையும். எப்போ அப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க, 3 பேர் கைவிரல் ரேகையை வந்து பதிவு பண்ணிட்டீங்க, ஒருத்தர் மட்டும் பதிவு பண்ண விட்டீங்க அப்படின்னா அவருடைய பெயர் வந்து குடும்ப அட்டையிலேருந்து நீக்கிடுவாங்க. நீக்கினதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பொருளினுடைய அளவுகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இகேஒய்சி கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணிக்கணும். இந்த ஒரு காரணத்துக்காக தமிழக அரசு இப்போ எல்லாத்துக்கும் ஒரு சான்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த இகேஒய்சி பதிவினை 100% நிறைவு செய்யும் பொருட்டு 8/8/2026 மற்றும் 9/8/2026 ஆகிய நாட்களில் தமிழகத்தில் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளிலும் இந்த சிறப்பு முகாம் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறுது. இந்த சிறப்பு முகாமில் போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக இகேஒய்சி வந்து பதிவு பண்ணிக்கணும். அதாவது உங்களுடைய ஆதார் பயோமெட்ரிக் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய குடும்ப அட்டையை எடுத்துகிட்டு போயிடணும். வேறு எதுவும் தேவையில்லை, ஆதார் கார்டெலாம் வந்து தேவை கிடையாது. உங்களுடைய ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் குடும்பத்தில் வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க யார் வந்து கைவிரல் ரேகை வைக்கலையோ அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு ரேஷன் கடையில் போனீங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த ரேஷன் கார்டினுடைய நம்பரை என்ட்ரு பண்ணி டீட்டெயில்ஸ் எடுத்துருவாங்க. அதில் யார் வைக்கலையோ அவங்களுடைய கைரேகை மட்டும் அதில் ஒரு தடவை ரெக்கார்ட் பண்ணுவாங்க, வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. ஒன்ஸ் பதிவாயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சது, இகேஒய்சி டன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம பதிவு பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பொருட்களினுடைய அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். ரெண்டாவது, நம்முடைய பெயரை யார் வந்து பதிவு பண்ணலையோ அவங்க பெயர் வந்து ரேஷன் அட்டையிலேருந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் சேர்த்துறதுலாம் வந்து உங்களுக்கே தெரியுமே அவ்வளோ பெரிய ப்ராசஸ் அப்படின்ட்டு. ஸோ அதனால் எல்லோரும் இகேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் சரி, உள்ளூரில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஈஸியாக எந்த அருகில் இருக்கக்கூடிய ரேஷன் கடையில் போய்ட்டு ஆதார் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். இகேஒய்சி அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ நியாய விலைக் கடையில் கைரேகை பதிவு செய்யப்படாமல் விடுபட்டுள்ள குடும்ப அட்டைதாரர்கள் கைரேகை விரல் பதிவு செய்ய வருகின்ற 8/8/2026 மற்றும் 9/8/2026 ஆகிய 2 நாட்கள் மாநிலம் முழுவதும், தமிழ்நாடு முழுவதும், இப்போ போன 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சென்னையில் ஃபுல்லாக நடந்துச்சு. ஸோ இப்போ வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து இந்த இகேஒய்சி பதிவு வந்து நடக்குது. அதனால் இந்த ஒரு வாய்ப்பை வந்து எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.